பாபெல் கோபுரம். இந்த கதைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மனுஷனோட பெருமை, அதனால வந்த கடவுளோட கோபம், கடைசியில இடிஞ்சு போன கோபுரம். ஆனா நாம கேள்விப்பட்ட இந்த கதைக்கு பின்னாடி நாம யாருமே அறிஞ்சிடாத ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருந்தா வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சோ நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த கோபுரம் வானத்தை தொடறதுக்காக கட்டப்படல. அதுக்கு பதிலா அதோட உண்மையான நோக்கமே வேற ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? சரி, முதல்ல நாம பொதுவா நினைக்கிற கதைக்கும் இந்த புதிய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்திரலாம். இது வெறும் பெருமைய பத்தின கதையா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? இப்ப பாருங்க, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது மனுஷனோட அகங்காரத்தால வந்த பிரச்சனைன்னு. ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுது தெரியுமா? இது வெறும் அகங்காரம் இல்ல, இது ஒரு பிளான் பண்ணி செஞ்ச கிளர்ச்சி. அவங்க வானத்தை தொடணும்னு நினைக்கலையா, அதுக்கு பதிலா ஸ்வர்க்கத்துக்கே ஒரு வாசலை திறக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, கடவுள் கோபப்பட்டது அவங்க அகங்காரத்தால இல்ல, அவங்க அந்த முயற்சியில கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறதாலதான். இந்த ஒரு பாயிண்ட் போதும், முழு கதையுமே தலைகீழா மாறிடும். அப்போ இவ்ளோ பெரிய ஒரு கிளர்ச்சிக்கு யாராவது ஒருத்தர் தலைமை தாங்கியிருக்கணும் இல்லையா? அங்கதான் நிம்ரோத் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆள் உள்ள வர்றார். நாம நிறைய பேர் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இவரை புரிஞ்சுக்கிட்டாதான் பாபேல் கோபுரத்தோட உண்மையான நோக்கத்தையே நாம புரிஞ்சுக்க முடியும். நிம்ரோத் இவரை பத்தின விஷயங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல பாபேல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனது இவர்தான். ரெண்டாவது, அவரோட பேருக்கு அர்த்தமே கலகக்காரன்தான். அது மட்டும் இல்ல, அவரை பராக்கிரமசாலின்னு சொல்றாங்க. இதே வார்த்தை தான் விழுந்து போன தேவதூதர்களான நெஃப்லிங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கர்த்தருக்கு முன்பாக வேட்டையாடினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடவுளை வணங்கி இல்ல, கடவுளுக்கே எதிரா அவரையே சேலஞ்ச் பண்ற மாதிரி. கடைசியா இந்த ஆதாரம் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லுது. அவர் வேட்டையாடினது மிருகங்களை இல்லையா, மனுஷங்களையா. மனுஷங்கள வேட்டையாடுறதா? அதுக்கு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல பாபிலோன் நகரத்துல என்னவெல்லாம் வியாபாரமாச்சுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்டோட கடைசியில என்ன இருக்கு தெரியுமா? மனுஷருடைய சரீரங்களும் ஆத்துமாக்களும். இத வச்சு இந்த மூல ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா, நிம்ரோத் மனுஷங்களையே ஒரு பொருளா, ஒரு அடிமையா மாத்தி அவங்கள வச்சுதான் தன்னோட சாம்ராஜ்யத்தையே கட்டியிருக்கான். சரி, நிம்ரோத் ஒரு கலகக்காரன்னு இப்ப நமக்கு புரியுது. ஆனா அந்த கோபுரம், அதோட உண்மையான நோக்கம் என்ன? அது சும்மா செங்கல்லால கட்டின ஒரு பில்டிங் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டம் சும்மா கற்பனை இல்ல, அது நிஜமாவே நடக்கக்கூடிய ஒரு திட்டம்னு கடவுளே சொல்லியிருக்கார். ஆதியாகமத்துல கடவுளே சொல்றாரு, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாதுன்னு. நல்ல கவனிங்க. அவங்க செய்யறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருந்திருந்தா கடவுள் அதை பத்தி கவலைப்பட்டிருக்கவே மாட்டார். ஆனா அவர் அப்படி சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்திருக்காங்க. அவங்க செய்ய நினைச்ச விஷயம் சாத்தியமான ஒண்ணு. இப்ப இந்த மூல ஆதாரம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஒருவேளை அவங்களுக்கு உயரம் மட்டும்தான் முக்கியம்னா, ஒரு பெரிய மலை மேல போய் இந்த கோபுரத்தை கட்டியிருக்கலாமே. ஏன் கஷ்டப்பட்டு ஒரு சமவெளியில கட்டணும்? இதுல இருந்து தெரியலையா அவங்க நோக்கம் உயரத்தை தொடருது இல்ல, வேற ஏதோ ஒன்னு ஊடுருவி போகணுங்கிறது தான். இங்கதான் பைபிளோட மூல மொழியான எப்ரேயம் ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு காட்டுது. அவர்கள் செய்ய தொடங்கினார்கள்னு நாம வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கான மூல வார்த்தை சாலால். இந்த வார்த்தைக்கு தொடங்குறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதுக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் துளையிடுறது, இல்லனா ஊடுருவி போறது. அப்போ அவங்க ஏதோ ஒன்ன சும்மா ஆரம்பிக்கல, ஏதோ ஒன்ன உடைச்சுக்கிட்டு உள்ள போக முயற்சி பண்ணிருக்காங்க. அதே வசனத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு, ஒன்றும் தடைபடாதுன்னு நம்ம படிக்கிற இடத்துல மூல எபிரேய வார்த்தை பத்சார். இந்த வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ரகசியங்கள், மறைபொருட்கள், இல்லனா யாராலையும் போக முடியாத இடங்கள். இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. சாலால் அதாவது துளையிடுவது, பாட்சார் அதாவது அணுக முடியாத ரகசியங்கள். சோ அந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? அவங்க அணுக முடியாத ரகசியங்களை துளையிட்டு திறக்க பாக்குறாங்க. இனி அவங்கள தடுக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க இந்த உலகத்துக்கும் இன்னொரு பரிமாணத்துக்கும் நடுவுல ஒரு வாசல, ஒரு போர்ட்டலை உருவாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆக இந்த விளக்கத்தின்படி பாபிலோன்கிறது ஏதோ ஒரு காலத்துல இருந்த ஒரு ஊரு மட்டும் இல்ல, அது ஒரு சித்தாந்தம், ஒரு ஐடியாலஜி. நிம்ரோத் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்ச அந்த கிளர்ச்சி காலம் முழுக்க வேற வேற உருவத்துல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இந்த டைம்லைனை பாருங்களேன்.
கிட்டத்தட்ட கிமு 2242ல நிம்ரோத்தோட பாபேல்ல இது தொடங்குது. அதே கிளர்ச்சி மனப்பான்மை கிமு 600ல எரேமியா புத்தகத்துல வானராக்கினி வழிபாடா மாறுது. அப்புறம் கிபி 95ல வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல இது மகா பாபிலோன் ஒரு பெரிய அடையாளமா மாறுது. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இதோட கதை இன்னும் முடியல, எதிர்காலத்திலயும் இது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும்னு. பைபிள் முழுசுமே எடுத்து பாத்தீங்கன்னா பாபிலோன் எப்போதுமே எருசலேமுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். பாபிலோன்னா என்ன? மனுஷனோட சொந்த பலம், கிளர்ச்சி, குழப்பம். ஆனா எருசலேம் அப்படி இல்ல. அது சமாதானம், கடவுளோட சித்தம், நம்பிக்கை. இது 2 நகரங்களுக்கு நடுவுல நடக்கிற போர் இல்ல, 2 ஐடியாலஜிக்கு நடுவுல நடக்கிற ஒரு தொடர் போராட்டம். சரி, இதெல்லாம் ஏதோ பழங்கதை மாதிரி இருக்கு. நிம்ரோத், பாபேல்னு பேசிட்டு இருக்கோம். இதுக்கும் இன்னைக்கு நமக்கும் என்ன சம்பந்தான்னு நீங்க கேட்கலாம். இந்த மூல ஆதாரத்தின்படி அந்த போராட்டம் இன்னும் முடியல. அது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா? இந்த ஆய்வு பாபேலோட அந்த ஐடியாவை இன்னைக்கு இருக்கிற ஒரே உலக அரசியல் சித்தாந்தத்தோட ஒப்பிடுது. இன்னும் கான்கிரீட்டா சொல்லணும்னா, CERN மாதிரி பெரிய அறிவியல் நிறுவனங்களை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வேற பரிமாணங்களை திறக்க போறோம்னு வெளிப்படையாவே சொல்றாங்க. இது கேக்குறதுக்கு அன்னைக்கு நிம்ரோத் என்ன செய்ய முயற்சி பண்ணானோ அதையே இன்னைக்கு டெக்னாலஜியை வச்சு சேஷ்ட பண்ற மாதிரி இல்லையா? அப்போ அன்னிக்கு கடவுளு ஏன் அவங்கள சிதறடிச்சார்? அது ஒரு தண்டனையா? இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அது தண்டனை மட்டும் இல்ல, அது ஒரு இரக்கமான செயல். ஏன்னா அந்த காலகட்டத்துல மனுஷனுக்கு பாவம் செய்யறதை தவிர வேற எதையும் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமே இல்லாம போச்சு. அதனால அவங்கள சிதறடிச்சது மூலமா ஒரு சரியான தேர்வு செய்யறதுக்கான நேரம் வர்ற வரைக்கும் கடவுள் அவங்கள பாதுகாத்தார். அப்போ இந்த முழு கதையும் ஒரு தேர்வுல வந்து நிக்குது. இந்த ஆய்வு சொல்றபடி 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல, பாபேல் காலத்துல மனுஷனுக்கு சரியா தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இல்ல. 2வது, இயேசுவோட தியாகம் அந்த சுதந்திரத்தை திரும்ப கொண்டு வந்துச்சு. 3வது, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் அந்த தேர்வு இருக்கு. நாம பாபிலோனோட வழிய, அதாவது நம்ம சொந்த இஷ்டப்படி போற வழிய தேர்ந்தெடுக்க போறோமா, இல்ல எருசலேமோட வழிய, அதாவது கடவுளோட சித்தத்தை தேர்ந்தெடுக்க போறோமா? ஆக கடைசியா இந்த ஆதாரம் நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது. பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் நடுவுல நடந்த அந்த பழங்கால போராட்டம் இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற ஒரு தேர்வா இருக்குதா? நம்ம சொந்த பலத்தை நம்புறோமா, இல்ல கடவுளை நம்புறோமா? இந்த ஒரு தேர்வுதான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க.